ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாட்டி வைத்தியம் சொல்லலாம், கை மருந்துன்னு சொல்லலாம். கண்டிப்பாக 80s 90s கிட்ஸுக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அப்புறம் மெஷர்மெண்ட் எதையும் மாற்றாமல் இதை ப்ராப்பராக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பான இதுக்கான முழு பயனும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ஸ் எதையும் மாற்ற வேண்டாம். நல்லெண்ணெய் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக துருவின 1 கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். மிதமான தீயில் இந்த ரெசிபி செய்யணுங்க. இப்போது இந்த எண்ணெயில் தேங்காயில் வறுபட்டு ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே நுணுக்கின மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இதுக்கு சரியாக இருக்கும். நான் இப்போ 1/2 டீஸ்பூனில் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சத்தை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சுக்கு பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். பொதுவாக குளிர்காலங்களையும் மழைக்காலங்களையும் எல்லாருக்கும் வரக்கூடிய சளி, தொண்டை வலி, வறட்டு இருமல் இந்த மாதிரி தொந்தரவுக்கு இந்த கை மருந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்தால் வாரத்துக்கு 2 நாள் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. பெரியவங்களாக இருந்தால் வாரத்துக்கு 2 நாள் ஒரு 1/4 கப் அளவு இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு பனங்கற்கண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பனங்கற்கண்டை சுத்தமாக இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்ச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு முறுமுறுப்பு தன்மையோடு கிடைக்கும். லைட்டாக ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு தேங்காய் பர்ஃபி மாதிரி டேஸ்ட் இருக்கும். சேம் டைம் மருத்துவ குணம் உடையது. ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இந்த குளிர்காலத்துக்கு ரொம்பவே ஏற்ற ஒரு கை மருந்து இந்த ரெசிபி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் ஏவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.